முதிர்ச்சி வயது இயக்குனர், ஒரு அறிவார்ந்த சார்ந்தர் அப்படிலாம் பேசப்பட்டிருந்தது. இத்தனை நாள் பேசாம இப்ப லாஸ்ட் மினிட்ல பொதுவெளியில இருந்து பேசுறாருன்னா ஒருவேளை விஜய் சொல்லி பேசியிருப்பாரோ? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. பார்ன் கிரிமினல்ஸ். புரியுதுங்களா? விஜயை எப்படி உருவாக்குனாங்க, எப்படி போய் கலைஞரை வந்து ஆட்சி பீடத்துல இருக்கிறவங்கள நைஸ் பண்ணி அவங்க பக்கத்துல போய் நின்றுகிட்டாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா இருக்கிறப்ப ஜெயலலிதா பக்கத்துல போய் நின்றுகிட்டாங்க. எல்லாமே இது என்ன பக்கா பிளான். ஆமா, ஆக்சுவலா வந்து விஜய் இருக்க வேண்டிய இடத்துல பிரசாந்த் இருக்க வேண்டியது. புரியுதுங்க? அந்த காலகட்டங்களோட ஹீரோக்களை இவங்க டம்மி பண்ணி இவங்க பணமே வாங்காம கமிட்டா வருது. ஆமா, ஒரு சம்பளம் இல்லாம ஒருத்தன் ஹீரோ நடிக்கிறதுக்கு வர்றான் அப்படின்னா ப்ரொடியூசர் என்ன பண்ணுவான்? தாராளமா வரவேற்பாங்க. ஆமா, அது மாதிரி எல்லா மீடியாவில் இருக்கிற இந்த பிஆர் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, பெய்டு ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிற மூமெண்ட்டுக்கு இந்த ஆள் வந்து எல்லார்கிட்டையும் நம்ம பையன் சூப்பர் சூப்பர்னு சொல்லி ஒரு ஸ்டேஜில் என்னன்னா அஜித் விஜய் அப்படின்னு தான் இருந்துகிட்டு இருந்தது இவனோட வளர்ச்சியில. அதையும் மாத்தி எழுத வச்சு விஜய் அஜித்னு எழுதுங்க, ஆமா பெண்களின் நாயகன் எழுதுங்க, பெண்களின் நாயகன் எழுதுங்க அப்படின்னு இவனுங்க அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அதை உருவாக்குனானுங்க. ஆமா, இன்னைக்கு இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் அவ்வளவு ஆன அழகனவன். புரியுதுங்களா? மைன் மூசான் பக்கத்துல இருக்கான்ல, அவன் தான் அழகா இருக்கான். இவன் கம்யூனிட்டி பே ஒல்லி குச்சா மாதிரி இருக்கான். போன பிள்ளைங்க எல்லாம் மைன் மூசாவை பாக்குறது தான் போகுதுங்க, செல்ஃபியில எடுத்துக்கிறாங்களா அவரு? ஆமா, புரியுதுங்களா? எதுக்காக அழகான ஆம்பளைங்களை எல்லாம் கூட வச்சுக்கிறாங்க? எதுக்கு? நம்மள மட்டுமே பார்க்க வரக்கூடாது, நம்ம கூட இருக்கிற பாடி பில்டர்ஸ் பெண்களுக்கு எப்போதுமே கொஞ்சம் கட்டு மஸ்தான பாடிகள்லாம் ரொம்ப பிடிக்கும்பாங்க. உங்க பாடி கூட நல்லா இருக்கு சார். இதெல்லாம் பாடி கிடையாது, டெட் பாடி. மூக்குல பஞ்ச வச்சு நெத்தியில காசை வச்சா நான் என்ன தெரியுமா, செத்து போயிட்டேன்னு அர்த்தம். ஆமா, அது ரெண்டும் இல்லாதனால தான் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்.